வணக்கம். இன்றைய செய்திகள். டெல்லி, மும்பை உட்பட பல்வேறு வழித்தடங்களில் செல்லும் 37 விரைவு ரயில்களில் கூடுதலாக ஏசி ஸ்லீப்பர் பெட்டிகள் இன்று முதல் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அதிகாரிகள் கூறியுள்ளனர். நாட்டின் முன்னணி தனியார் விமான நிறுவனமான இண்டிகோ நிறுவனத்தின் விமான சேவைகள் கடந்த 3 நாட்களாக பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் பல ஆயிரக்கணக்கானோர் பாதிக்கப்பட்டு உள்ளனர். இதற்கிடையே நாடு முழுவதும் முக்கிய வழித்தடங்களில் செல்லும் விரைவு ரயில்களில் ஏசி மற்றும் ஸ்லீப்பர் பெட்டிகள் இணைத்து இயக்க ரயில்வே வாரியம் உத்தரவிட்டுள்ளது. அதன்படி சென்னை, மும்பை, டெல்லி, சென்னை, சண்டிகர், புவனேஸ்வர், ஹவுரா, சென்னை, கோவை, திருச்சி, கொல்லம், சேலம், ஆலப்புழா உட்பட பல்வேறு வழித்தடங்களில் செல்லும் 37 விரைவு ரயில்களில் ஏசி ஸ்லீப்பர் என மொத்தம் 116 பெட்டிகள் இணைத்து இயக்கப்பட உள்ளன. இன்று முதல் வரும் 12ஆம் தேதி வரை இந்த கூடுதல் பெட்டிகள் இயக்கப்படும். பயணியர் தேவை ஏற்படும் போது கூடுதல் ரயில்கள் இயக்குவது குறித்தும் முடிவெடுத்து அறிவிக்கப்படும் என்றும் அதிகாரிகள் கூறியுள்ளனர். உயிரிழந்த யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளை பிரேத பரிசோதனை செய்யும் போது இனி முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என தமிழக வனத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் பூண்டி வெள்ளையங்கிரி ஆண்டவர் கோவிலில் அக்டோபர் முதல் வாரத்தில் காட்டு யானை ஒன்று திடீரென நுழைந்தது. கோவிலுக்குள் யானை நுழைந்த காட்சிகள் சமூக வலைதளங்கள் மற்றும் ஊடகங்களில் வெளியானது. இந்நிலையில் கோவிலுக்குள் உலாவிய யானை 2 நாட்களில் உயிரிழந்துள்ளது. இதற்கான காரணம் இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இறந்த யானையின் உறுப்புகளை தடயவியல் ஆய்வுக்கு அனுப்பவில்லை. இறப்பு குறித்து தெரியப்படுத்தாமல் பிரேத பரிசோதனை செய்துவிட்டு வனத்துறையினர் புதைத்துவிட்டனர் என சென்னை கோட்டூர் கார்டன் பகுதியைச் சேர்ந்த விலங்குகள் நல ஆர்வலர் எஸ். முரளிதரன் வனவிலங்குகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் என். சதீஷ்குமார், டி. பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வில் முறையிட்டார். இதை கேட்ட சிறப்பு அமர்வு யானை உயிரிழந்ததற்கான காரணம் என்ன என்பது குறித்த விவரங்களுடன் பிரேத பரிசோதனை அறிக்கையை தாக்கல் செய்ய வனத்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதிகள் என். சதீஷ்குமார், டி. பரத சக்கரவர்த்தி அடங்கிய சிறப்பு அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது வனத்துறை தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. அதை பார்வையிட்ட நீதிபதிகள் உயிரிழந்த யானையின் பிரேத பரிசோதனையை ஏன் முழுமையாக வீடியோ பதிவு செய்யவில்லை என கேள்வி எழுப்பினர். மழை காரணமாக முழுமையாக வீடியோ பதிவு செய்ய முடியவில்லை என வனத்துறை சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. அப்போது நீதிமன்ற விசாரணைக்கு உதவியாக நியமிக்கப்பட்ட வழக்கறிஞர் தரப்பில் சமீபத்தில் கூட வேலூர் மாவட்டம் பேர்ணாம்பட்டு, பர்கூர் உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு குட்டி யானை உட்பட 3க்கும் மேற்பட்ட யானைகள் உயிரிழந்துள்ளன. இவற்றை பிரேத பரிசோதனை செய்யும் போது முழுமையாக வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து நீதிபதிகள் வனத்துறையின் அறிக்கை திருப்தி அளிப்பதாக இல்லை, இறந்த யானைகள் உள்ளிட்ட வனவிலங்குகளின் உடல்களை இனி பிரேத பரிசோதனை செய்யும் போது உரிய வழிகாட்டி விதிமுறைகளை பின்பற்றி பரிசோதனை முழுவதையும் வீடியோவாக பதிவு செய்ய வேண்டும் என்றும், இது தொடர்பாக அனைத்து வனத்துறை அதிகாரிகளுக்கும் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சுற்றறிக்கை அனுப்ப வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளார். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றப்படாதது குறித்து மனுதாரர்களுடன் பாதுகாப்பிற்காக சென்ற CISF எனப்படும் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான பரபரப்பான சூழ்நிலையில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் இன்று இரவு மதுரை செல்கிறார். நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. மதுரை உயர்நீதிமன்றத்திலும் வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த பரபரப்பான சூழ்நிலையில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் மதுரை செல்கிறார். மதுரை தொண்டி சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வாயிலாக 150 கோடி ரூபாய் மதிப்பில் மேம்பாலம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மேம்பாலத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார். அங்கு நடக்கும் அரசு விழாவில் பங்கேற்று நலத்திட்ட உதவிகளையும் வழங்க உள்ளார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தொடர்பான விஷயத்தில் மேல்முறையீடு என்ற பெயரில் இந்த அரசு இரட்டை வேடம் போடுகிறது. திமுக ஆட்சியில் 158 கோவில்களை இடித்துள்ளதாக தகவல் வந்துள்ளது. அவை 200 கோவில்களுக்கு மேல் வரும் என்று நினைக்கிறோம். இந்துக்கள் மீது இந்த அரசுக்கு என்ன கோபம் என்று தெரியவில்லை. சிறுபான்மையினர் ஓட்டுக்காக இந்த அரசு இப்படி செயல்படுகிறது. மதசார்பற்ற அரசு என்று கூறுபவர்கள் தீபம் ஏற்ற அனுமதி அளித்திருக்க வேண்டும். இவ்விஷயத்தை எல்லாம் கண்டித்து தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்த உள்ளோம் என்று இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். வெளிநாடுகளில் மருத்துவம் படிக்கும் மாணவர்களுக்கு விரைந்து தற்காலிக தகுதி சான்றிதழ் வழங்குவதில் காலதாமதத்தை கைவிடக் கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாக தமிழக மருத்துவ மாணவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. தமிழ்நாடு விவசாயிகள் சங்க மாநில தலைவர் ரவீந்திரன், பொதுச் செயலாளர் நடராஜன் ஆகியோர்
தலைமை செயலர் முருகானந்தத்தை சந்தித்து மனு கொடுத்தனர். அந்த மனுவில் வடகிழக்கு பருவமழையால் சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியுள்ளன. மழை தொடரும் நிலையில் மறு விதைப்பு மேற்கொள்ள வழியில்லை. நீரில் மூழ்கிய பயிர்களுக்கு ஏக்கருக்கு 8000 ரூபாய் நிவாரணம் என்பது விவசாயிகள் அடைந்த பாதிப்பிற்கு ஏற்றதாக அமையாது. பயிர் காப்பீட்டு இழப்பீட்டு தொகையையும் சேர்த்து ஏக்கருக்கு 35,000 ரூபாய் வழங்க வேண்டும். 8ஆம் தேதிக்குள் செயலி வழியே கணக்கெடுத்து நிவாரணம் வழங்கப்படும் என வேளாண் துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். கள நிலவரம் அதற்கு இசைவாக இல்லை. செயலி முறையை பயன்படுத்தி பயிர் பாதிப்பு கணக்கீடு செய்வது சாத்தியமில்லை. அவ்வாறு செய்தால் 1 மாதத்திற்கு மேலாகும். உதவி என்பது உடனடியாக வழங்கப்பட வேண்டும். எனவே வழக்கமான முறையில் பாதிப்பை பார்வையிட்டு கணக்கீடு செய்து உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.